ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான பொடி செஞ்சு தான் இந்த லெமன் ரைஸ் செய்ய போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த லெமன் ரைஸுக்கு ஒரு பொடி ஒன்று நம்ம வறுத்துக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதிலே கொஞ்சமாக ஒரே ஒரு வரமிளகாவை நான் கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் தனியா பாருங்கள், ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் தனியா, ஒரே ஒரு வரமிளகா இதிலே போட்டு நல்லா நம்ம கொஞ்சமாக லைட்டாக அப்படியே வறுத்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக கடுகு போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கொஞ்சம் லைட்டாக செவந்து வரணும், அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கலாம், தீயக்கூடாது. இந்த லெமன் சாதத்துக்கு இந்த பொடி தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம சாதாரணமாக லெமன் ரைஸ்லாம் செஞ்சுருக்கோம். இப்போ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த லெமன் ரைஸு. இப்போ இது நல்லா கொஞ்சம் வறுபட்டுச்சு பாருங்கள். இப்போ இதிலே கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதையும் நல்லா சேர்த்து கிளறி நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் கோல்டன் கலராக வந்த உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது நல்லா வறுபட்டுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா நம்ம ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிக்கலாம். இதை இப்போ நான் ஒரு கடாயில் நல்லா ஒரு 50 கிராமுக்கு மேலேயே நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இந்த லெமன் ரைஸுக்கு நல்லா எண்ணெய் தாராளமாக இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எந்த வெரைட்டி ரைஸுக்குமே நம்ம ஆயில் நிறையா விட்டுக்கினா தான் நல்லாயிருக்கும் இதுக்கு. இப்போ இது நல்லா காயட்டும். இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச உடனே நான் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். இந்த கடுகு கொஞ்சம் பொரியட்டும். இப்போ இதில் கடுகு பொரிஞ்சிச்சு. நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் லைட்டாக அப்படியே வறுபடட்டும். இதிலே 3 டீஸ்பூன் வேர்க்கடலை போட்டுக்கலாம். இந்த கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா வறுபடணும். இப்போ இது நல்லா கொஞ்சம் வறுக்கட்டும். இப்போ இந்த பருப்புலாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதிலே 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் இதிலே போட்டுடலாம். கருவேப்பிலை, இதை நல்லா வறுத்துக்கலாம். இதில் நம்ம பொடியாக கட் பண்ண இஞ்சி போட்டுக்கலாம், ஒரு டீஸ்பூனு. இதில் நல்லா இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வாசனையாக வருது பாருங்கள். இதிலே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். கண்டிப்பாக இதில் பெருங்காயம் போடணும் நம்ம இந்த லெமன் ரைஸுக்கு, அப்போ தான் நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் இது. இப்போ இதுக்கு தேவையான ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். நான் 3 மீடியம் சைஸில் 3 லெமன் நான் பாருங்கள், இது சாறு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நான் இதிலே ஊற்றிடுறேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம இந்த எலுமிச்சை சாறு ஊற்றினோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், கொதி வரக்கூடாது. இது உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதை ஊற்றணும். இப்போ இது நல்லா கிளறி விட்டாச்சு. இதிலே நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்பு வெந்தயம் இதெல்லாம் எல்லாமே போட்டு பொடி பண்ணேன். பொடி வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதையும் நம்ம இதிலே போட்டுடலாம். நான் இதுக்கு கரெக்டான அளவுக்கு எடுத்து தான் பொடி பண்ணேன், அதனால் எல்லாத்தையுமே இதிலே போட்டுட்டேன் நான். நீங்கள் இதை அதிகமாக கூட செஞ்சு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு இது சூடு ஆறட்டும். சூடு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம சாதத்தில் கிளறிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு நம்ம தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த பொடி போட்டதால் எண்ணெய்லாம் இதில் தெரியல. இப்போ நான் வந்து சாதம் வந்து பாருங்கள், நான் வந்து 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன் சாதம். இது வந்து நல்ல புல்லட் அரிசியில் செஞ்சு வச்சுருக்கேன். இதில் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டு நல்லா கிளறி வச்சுருக்கிறேன். அப்போ தான் நல்லா நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். சாதம் வந்து நல்லா கொஞ்சம் வெந்து இருக்கணும், அதே நேரத்தில் குழையவும் கூடாது. உதிரி உதிரியாக இது போல் இருக்கணும் சாதம். பாருங்கள், இது போல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் லெமன் ரைஸு. இப்போ நம்ம இந்த தாளித்து வச்ச பாருங்கள் இந்த லெமன் இது வந்து நம்ம இதிலே போட்டு நல்லா கிளறிடலாம். இப்போ இது நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா நான் கிளறிட்டேன். இது வந்து நல்லா ஒரு மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே கிளறி மூடி ஊற வைக்கணும். இது நல்லா கொஞ்சமாவது ஒரு 1/2 மணி நேரமாவது இது அப்படியே இருந்து நம்ம சாப்பிட்டா தான் நல்லா அந்த புளிப்பு காரெல்லாம் சாதத்தில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்து நம்ம பொடி பண்ணி போட்டோம் இல்லைங்களா, அந்த பொடி வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே போல் மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.